வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நாம் இன்னைக்கு நிஃப்டி வீக்லி விசிட் பார்க்க போகிறோம். இந்த நிதியாண்டோடைய 2வது வாரத்தில் இருக்கும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வரும். வாரத்தில் நிஃப்டியையும் அனலைஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த வாரம் நிஃப்டி எப்படி இருந்துச்சு, வரப்போகிற வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம் வாங்க. tradingview.com நிஃப்டி டே சார்ட். நம்ம கடந்த 2 வாரமாக நிஃப்டி வீக்லி விசிட் போடல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி இங்கே இருக்கும் பொழுது இந்த ப்ளூ பாக்ஸ்குள்ளே தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகும். இந்த சேனலை விட்டு உடச்சி கீழே வந்துச்சுன்னா இந்த ப்ளூ பாக்ஸில் வரும். இதில் ட்ரேட் ஆகி அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இங்கே எடுத்து அப்புறம் தான் இந்த சேனலுக்குள்ளே போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல் வாரம் வந்து இதில் வந்து வந்துச்சு, 2வது வாரம் உள்ளே போயிடுச்சு. இப்போ 3வது வாரம் நம்ம இருக்கோம். அதாவது ஏப்ரல் 8லேருந்து 12 இந்த வாரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு லீவ் இருந்தது, 1 2 3 4. இது வந்து ஃப்ரைடே 12 ஏப்ரல், இது 10th ஏப்ரல் வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்து ரம்ஜான் லீவு, இது டியூஸ்டே, இது மண்டே. ஸோ இந்த 4 ட்ரேடிங் செஷன் தான் இந்த வாரத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த நாளை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபார் நவ் இதெல்லாம் நான் நவுத்தி வச்சிட்றேன். டெலிட்டே பண்ணிடலாமே, தேவையில்லை இனிமேல். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே முதல் வாரம் 1 2 3 4, இது இந்த வாரம். போன வாரம் 1 2 3 4 5. ஸோ போன வாரம் வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்துச்சு, சரிங்களா? இப்போ நான் அந்த வீக்லியில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். வீக்லியில் போடுறேன், இங்கே பாருங்கள். நம்ம சொன்னபடி 2 வாரம் போடலன்னு சொன்னோம் இல்லையா? நம்ம கணித்த மாதிரியே முதல் வாரம் இந்த பாக்ஸ்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆச்சு. 2வது வாரம் இந்த சேனலுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ 3வது வாரத்தில் இருக்கோம். இந்த வாரமும் இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. பட் என்ன வித்தியாசம் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்குன்னா, இங்கே ரெட்டில் விழுந்திருக்கு, முன்னாடி ஒரு ஸ்பெண்டல் மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் விழுந்திருக்கு. இப்போ ரெட் கலரில் ஒரு சுத்தியல் மாதிரி விழுந்திருக்கு, இன்வெர்டட் ஹேமர்னு சொல்கிற மாதிரி கீழே விழுந்திருக்கு. மேலே உச்சம் மேலே போச்சு, ஆனால் கீழே ப்ரெஷர் தாங்காமல் நல்லா கீழே வந்துருச்சு. இது என்ன சொல்லுன்னா, கீழே தான் வரப்போகுது நிஃப்டி அப்படிங்கிறதையும் ஒரு சிம்பாலிக்காக சொல்லும் இந்த வாரத்துக்கு. சரிங்க, இப்போ நம்ம கணக்குப்படி இந்த சேனலுக்குள்ளே வளர்ந்துருச்சு. பட் டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வெளியில் வந்து முடிஞ்சிருக்கு. அதை தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், வரப்போகிற வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு. மொதல் பாயிண்ட், நம்ம கணிச்ச மாதிரியே பாக்ஸுக்கு வந்துச்சு, சேனலுக்குள்ளே வந்துருச்சு. சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் வரப்போகிற வாரம் இந்த சேனல் விட்டு வெளியில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பழையபடி டே சார்ட்டுக்கு போகிறேன், பாருங்கள். ஓகே, இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 2 3 நாள் புட் டுகெதர் இந்த சேனலுக்குள்ளே இருந்துச்சு. கொஞ்சம் வெளியே இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, அது வந்து ஃப்ரைடே அன்றைக்கி தான் நடந்துச்சு. இப்போ வெனஸ்டே, இது பார்த்திங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. மண்டே நல்லா உள்ளே இந்த சேனலுக்குள்ளே வரும்போது நல்ல க்ரீன் கேண்டில் வந்து நல்ல மொமெண்டமாக உள்ளே வந்துச்சு. டியூஸ்டே அதை மெயின்டைன் பண்ணிச்சு, மேலே போக பார்த்துச்சு, முடியாமல் ப்ரெஷர் கீழே வந்துச்சு. பட் ஆனால் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் சீசன் அகெயின் உங்களுக்கு நல்ல க்ரீன் கேண்டில் வந்துச்சு ஸ்பெண்டல்ஸ் ஷேப்பில். ஆனால் ஃப்ரைடே ஏன் வந்து இப்படி இவ்வளோ பெரிய ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீசன் வந்து யூஎஸ் ஃபெட்ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால ஒரு கட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால அது இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போலாம் கட் ஆகுதோ டெட் மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும், ஈக்விட்டி மார்க்கெட் கீழே வரும். இது வந்து ஒரு இதுதான். பாண்ட் மார்க்கெட்ஸ் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பாண்ட் மார்க்கெட்டும் ரிவர்ஸாக ரியாக்ட் ஆகும். இதை பற்றிலாம் நம்ம வேறு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இதனோட இம்பேக்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதுவுமே ஒரு ரீசன் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் வந்ததுக்கு. இப்போ நம்ம இந்த ஒரு கேண்டிலை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்கள். இப்படி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு, இங்கே ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் வெள்ளிக்கிழமை 22,676 இந்த லைன் இருக்கு இல்லையா, OHLC, இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து கர்சர் இங்கே வைக்க போகிறேன், இதை வச்சு தான் ரீட் அவுட் பண்ணுவேன். இங்கே தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஓனா ஓப்பன் ப்ரைஸ், ஹெச்னா ஹையஸ்ட் ப்ரைஸ், லோனா லோ ப்ரைஸ், சீனா க்ளோசிங் ப்ரைஸ். இது டிஃப்ரென்ஸு பர்சன்டேஜ். ஓகே, 1% விழுந்திருக்கு மார்க்கெட்டு ஃப்ரைடே. சரி, இங்கே நான் கர்சர் வைக்கிறேன். இப்போ நான் ரீட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். 22,677, அதாவது இங்கே இருக்குது 22,677.4 ஓப்பன் ஆன மார்க்கெட் அதிகபட்சம் பாருங்கள் ரொம்ப மேலே போச்சு. எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 22,726 வரைக்கும் போச்சு.
ஓகே. இத நம்ம இப்படி பார்ப்போமே, இங்கேருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 0.2% மேல போச்சு. ஓகே. 0.2% மேல போச்சு. அதே வந்து டவுன் ட்ரெண்ட்ல விழும்போது பாருங்க, 0.7% விழுந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். லோ பார்த்தீங்கன்னா, லோ வந்து அந்த அளவுக்குலாம் கீழ போல. சும்மா லைட்டா 0.0 நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் கீழ போச்சு. ஸோ, இந்த மேல இருக்கிற கொம்புக்கும், கீழ இருக்க கொம்புக்கும் நாம வந்து விக்குன்னு சொல்லுவோம். நீங்க இந்த குச்சி இந்த இந்த லைன் மாரி இருக்குல்ல, விக் இது பேரு. இந்த விக்கு பாருங்க, ஒரு கேண்டிலுடைய கீழ இருக்க விக்கு, மேல இருக்க விக்கு. மேல இருக்க ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? இத எப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது என்ன சொல்லுதுன்னா, மேல போனது அதிகபட்சம் மேல போய் ரொம்ப கீழ அழுத்தியிருக்காங்க. அப்ப செல்லிங் பிரஷர் இங்க நெறையா இருக்குன்னு அர்த்தம். இத நான் லேர்னிங்காக சொல்றேங்க. போர் அடிக்கிறேன்னு நெனைக்க வேணாம். சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். புதுசா பார்க்குறவங்களுக்கு, இல்ல நியூ பிகினர்ஸ்க்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மேல இருந்து கீழ நல்லா விழுந்திருக்கு இந்த இடத்துல. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல செல்லிங் பிரஷர் இங்க இருக்கு. இந்த இடத்துல செல்லிங் பிரஷர் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு. சரிங்களா? இந்த செல்லிங் பிரஷர் இருக்கிறதுனால இங்க ரொம்ப அழுத்தியிருக்காங்க. ஸோ, அது என்ன ஆச்சுன்னா, இங்க அழுத்தின அழுத்தல ஓப்பன் ஆன பிரைஸ்லேருந்து மடமடன்னு கிட்டத்தட்ட 1% இறங்கிருச்சு இன்னைக்கு. -1.03% நிஃப்டி இறங்கியிருக்கு ஃப்ரைடே. ஸோ, புட் டுகெதர் இந்த வாரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் ஏறுனது ஒரே நாள்ல கீழ வந்துருச்சு. சரிங்களா? இன்ஃபேக்ட் இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நார்மலா கொண்டு வரேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி. இப்ப என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப இது க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த குளோசிங் பிரைஸ் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு லெவல். அதாவது 22,520 அப்படின்னு எனக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த இடத்துல ஒரு லைன ட்ரா பண்றேன். உங்களுக்கு புரியும். ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்றேன். இந்த ப்ளூ கலர் லைனே இருக்கட்டும். இப்ப நான் ஜூம் பண்றேன். உங்களுக்கு பாருங்க. ஓகே. இங்க பாருங்க. இந்த சேனல்ல ட்ராவல் ஆச்சு இல்லையா? இந்த சேனல்ல ட்ராவல் ஆகும்பொழுது, இதுதான் இதனுடைய ஹையஸ்ட் பிரைஸ். 22, 5, 15, 20 இந்த ரேஞ்ச் தான் வந்து இதனோட ஹையஸ்ட் பிரைஸ் லெவல். இதுதான் வந்து ஹையஸ்ட் பிரைஸ் லெவல் இதுக்கு. சரியா? அதுக்கப்புறம் தான் இது கீழ வந்துச்சு. இந்த சேனல்ல இருக்கும்போது, இந்த பிரைஸ இது தாண்டி மேல போனதில்ல. இந்த சேனல் ட்ராவலிங்கில இதுதான் இதனோட ஹையஸ்ட் பிரைஸ். சரிங்களா? கீழ வந்துச்சா, திரும்ப மேல போச்சு. அப்ப நமக்கு இந்த போன வாரம் தான், போன வாரத்துக்கு முந்தின வாரம் இங்க 4த் ஏப்ரல் இந்த லெவல உடைச்சது. ஆனா, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, இந்த லெவல்ல என்ன நடந்திருக்கு பாருங்க. இதான ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இங்கேருந்து வந்துச்சா, அதுக்கப்புறம் திரும்பவும் இத உடைக்கிறதுக்கு பார்த்துருக்கு என்னைக்கு 20த் மார்ச் இயர் எண்ட்ல. இயர் எண்ட்ல இந்த லெவல உடைச்சு மேல போயிடலாம். இந்த ஹையஸ்ட் ப்ரீவியஸ் ஹையஸ்ட்ட தாண்டி போய் க்ளோஸ் ஆக நிஃப்டி ட்ரை பண்ணுச்சு. பட் செல்லர்ஸ் விடல. அடிச்சு துவச்சு கீழ அனுப்பிட்டாங்க. ஓகே. அதாவது என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு டேட் வந்து கிரீன் தான். கீழ அனுப்பிட்டாங்கன்னா இந்த சென்ஸ் இங்க பாருங்க இதனோட ஹை வந்து இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 22,163. ஆனா க்ளோசிங் பிரைஸ் பாருங்க 22,326 கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் இங்கேருந்து. சரிங்களா? கீழ அடிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு மேல போக விடாம கீழ நல்லா அழுத்தி இங்க வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சேனலுக்கு வெளிய. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இந்த ஜோன்குள்ள தான் க்ளோஸ் ஆச்சு. இயர் எண்ட்ல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பிகினிங் ஆஃப் த இயர் நாள் ஏப்ரல் 1 திரும்பவும் இத ட்ரை பண்ணுச்சு. அதால முடியாம இங்க வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 2வது நாளும் அதே கத தான். 3வது நாளும் திரும்பி ட்ரை பண்ணுச்சு. இதால இதுக்கு மேல போக முடியல. தொடர்ந்து 1, 2, 3 நாள் 4 நாட்கள் இந்த இடத்துல இந்த சேனல இந்த இந்த பிரைஸ் லெவல் 22,520 உடைக்க ட்ரை பண்ணி அதால முடியாம போயிடுச்சு. சரிங்களா? கடைசியா ஏப்ரல் 4 தான் இத உடைச்சது. மேல போச்சு. பட் க்ளோசிங் பிரைஸ் திரும்ப அதே கோட்ல தான் வந்து முடிஞ்சிருக்கு. எங்க 22, 5 ஆ, 5, 4, 15, 20 இந்த இதே இங்க பாருங்க இந்த லைன்ல தான் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க. இங்க தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. அடுத்த நாளும் கீழ வந்து இதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க எங்க க்ளோஸ் ஆச்சோ அதே லெவல்ல தான் ஃப்ரைடேவும் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதான் இந்த கடந்த வாரத்தோடைய வரலாறு. ஸோ இந்த வாரம் பிப்ரவரி 8லேருந்து 12, 8, 9, 10, 12 இந்த 4 நாட்ல பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சிருச்சு இன் த சென்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 6 நாட்கள் இத ட்ரை பண்ணி முடியாம 7வது நாள் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் உடைச்சு இந்த சேனலுக்குள்ள போய் நிஃப்டி ட்ராவல் ஆச்சு.
இது தான் நம்ம பார்க்கணும். ட்ராவல் ஆகி மேலே போய் புது ஒரு உச்சத்தை நிஃப்டி டச் பண்ணுது. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு புது உச்சம். கிட்டத்தட்ட 22,193 22,775 இதுதான் வந்து புதுசாக ஒரு ஹையஸ்ட் பிச் பண்ணுச்சு. பட் ஆனால் ஃப்ரைடே என்ன நடந்திருக்கு? யூஎஸ் ஃபெட் ரேட் கட் இந்த மாதிரி விஷயங்களுக்காக சரன்னு 1% கிட்டத்தட்ட மார்க்கெட் சரிஞ்சிருச்சு. பட் இதில் ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன பார்க்கணுன்னு. இங்கே பாருங்கள், சரிஞ்ச மார்க்கெட் கரெக்டாக இங்கே வந்து க்ளோஸ் ஆகி பாருங்கள். 4 மார்ச் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதனோட எஃபெக்ட் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா ஹியர் அண்ட் தர் லைட்டாக கீழே வரும். இல்லைன்னா இந்த 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 சப்போர்ட் லெவலில் பிடிச்சி இதை சப்போர்ட்டாக வச்சு மேலே போயிடும். இதே மாதிரி மேலே இந்த மாதிரி இப்படி மேலே போன மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து திரும்பி இப்படி போய் இந்த சேனலுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக நான் புல்லிஷ் தான். என்ன தான் எலெக்ஷன் அது இதுன்னு வந்தாலும் கரெக்ஷன்ஸ் வரதான் செய்யும். நம்ம ஏற்கனவே நம்ம முடிவு பண்ணியிருக்கோம், உங்களுக்கு திரும்பவும் கீழே வந்தால் இதே ஜோனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வரும். சரிங்களா? இந்த ப்ளூக்குள்ளே தான் வரும் நிஃப்டி. ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி நிஃப்டியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நிஃப்டியை பேஸ் பண்ணி ஸ்டாக் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை நிஃப்டி 50, நிஃப்டி 100 இந்த மாதிரி இண்டெக்ஸில் போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ப்ளூ லைன் தான் நமக்கு இப்போதைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம். அதாவது என்னென்னா 22,520 இந்த லெவலை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா புல்லிஷு, இது கீழே வந்துச்சுன்னா கரெக்ஷன், அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? இந்த யூஎஸ் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இதெல்லாம் வந்து மண்டே, ஏன்னா இது ஃப்ரைடே வந்ததுனால மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசி நாள்னால எல்லோரும் ஒரு பேனிக் செல்லிங் எல்லாம் வந்திருக்கும். ரீட்டைல் யூசர்ஸ் நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அவங்களுக்கு விஷயம் புரியாமல் கடன் விற்றுருவாங்க. சரிங்களா? அதுலேயும் அந்த குரூப்பும் சேர்ந்து விற்றது தான் இதெல்லாம் காரணம். மண்டே இதுக்கான சாதகங்கள் பாதகங்கள் எல்லாத்தையும் கம்பெனிஸ்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கான ரியாக்ஷன் மண்டேலேருந்து தான் தெரியும் லைட்டாக. பட் இதுதான் நமக்கு இருக்கிற சப்போர்ட் லெவல். கீழே வந்துச்சுன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? ஸோ அதனால தான் இது க்ரூஷியலான லெவல். இதை மார்க் பண்ணிக்கணும் நம்ம. இவ்வளோ தான் இந்த வாரத்துக்கான நிஃப்டி அனாலிசிஸ் என் பார்வைக்கு. உங்கள் பார்வைக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் அதை ரீவிசிட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவோட இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.